ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாக்கியலட்சுமி ரொம்பவே பாவம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியா அவங்களுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை தாண்டி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 2 ரெஸ்டாரண்ட்டை அழகாக நடத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கும் ஆப்பு வைக்கிற விதமாக இனியாவுடைய மாமனார் அவர் இருக்கார் இல்லையா, அவர் இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கியிருக்காரு. ஸோ இப்போ அவர் உருவாக்கின இந்த பிரச்சனையிலேருந்து பாக்கியா எப்படி வெளியில் வரப்போகிறாங்க அப்படின்றது தான் அடுத்த கட்ட எபிசோடு. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி நடக்காமல் நம்ம எல்லாருமே அதிர்ச்சி ஆகிற மாதிரி ஒரு விஷயம் பாக்கியலட்சுமியில் நடந்திருக்குது. என்ன அப்படின்னா, இனியாவுக்கு கண்டிப்பாக இவரோட கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிருந்தோம். பட் அப்படி இல்லாமல் அதற்கு மாறாக அவங்களுக்கு கல்யாணம் அவரோட நடந்து முடிஞ்சிருக்குது. ஸோ இது நமக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஊட்டுறதாக தாங்க இருக்குது. ஏன்னா நம்ம யாருமே இதை எதிர்பார்க்கல, இப்படி ஒரு ட்விஸ்ட்டு வைப்பாங்க பாக்கியலட்சுமியில் அதுவும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி கூட பார்க்கல. கடைசி வரைக்கும் ஆகாஷ் தான் ஜோடியாக இருப்பார் அப்படின்னு தான் நம்ம நினச்சோம். பட் அதற்கு மாறாக இப்போ அந்த பணக்கார பையனுடைய அவங்களுக்கு என்ன ஆகுது, கல்யாணம் நடந்து முடிஞ்சிருது. ஸோ இப்படி ஒரு விஷயம் நம்ம எதிர்பார்க்கல, பட் நடந்து முடிஞ்சிருச்சு. இதற்கும் கண்டிப்பாக ஒரு காரணம், ஒரு கதை நோக்கத்தோடு தான் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ கண்டிப்பாக இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, இன்றைக்கி எபிசோட்லேயே ஆகாஷை காமிச்சிருந்தாங்க. ஸோ ஆகாஷை அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா செல்வி, அவங்க ரொம்ப மோட்டிவேஷனாக பேசுகிறாங்க. இங்கே பாருடா ஆகாஷ், இங்கே பாரு, இதுக்கு முன்னாடி நீ கலெக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சது நான் எதற்காக நினச்சேன் அப்படின்னா, உன்னுடைய தம்பி தங்கச்சியை நீ எனக்கு அப்புறம் நீ நல்லா பார்த்துக்குவ, அதே மாதிரி அம்மாவையும் தலை தூக்கி நம்ம குடும்பம் தலை நிமிர்ந்து வாழும் அப்படின்றதுக்காக மட்டும்தான், அந்த ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் நான் என்ன பண்ணேன், நீ கலெக்டர் ஆகணும்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், நீ எங்களை பார்க்கவே வேண்டாம், நீ எங்களை மதிக்க கூட வேண்டாம். நீ கலெக்டர் ஆனதுக்கப்புறம் எங்களை அப்படியே நீ விட்டுட்டு போனால் கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் கண்டிப்பாக நீ என்ன ஆகணும், கலெக்டர் ஆகியே தீரணும். நீ கலெக்டர் ஆனால் மட்டும்தான் உனக்கு பெருமை. உன்னைய பார்த்து எல்லாரும் வேலைக்காரியோட மகே செல்வி, அவன் தான் இனியாவை லவ் பண்ணுறதுக்கு தகுதியே கிடையாது. இனியா பாப்பா வாழ்க்கையில் நல்லா இருக்கணும். இப்போ அது கல்யாணம் முடிஞ்சு அவங்க புருஷன் வீட்டுக்கே போக போகுது. அதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன். அந்த பிள்ளை நல்லா இருக்கணும், நான் தூக்கி வளர்த்த பிள்ளை. ஆனால் நீ உன்னுடைய நிலைமை என்ன ஆகுதுன்னு பாரு. நீ அடி வாங்கி செதஞ்சு போய் சரியாக பரீட்சை எழுத முடியாமல் இன்றைக்கி வாழ்க்கையில் இந்த நிலைமையில் நீ உட்காந்துக்கிட்டு இருக்க. இனி வரப்போகிற எக்ஸாமில் நீ நல்லபடியாக எக்ஸாம் எழுதி நீ கண்டிப்பாக கலெக்டர் ஆகியே தீரணும் அப்படின்னு சொல்லி தான் அம்மா என்னுடைய நகையும் தங்கச்சியோடைய நகையும் அடகு வச்சு தான் உன்னை இந்த கிளாஸில் சேர்த்து விட போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ ஆகாஷ் வேண்டான்னு சொல்கிறாரு. அதற்கு தான் செல்வி இவ்வளோ காரணங்கள் சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா, நீ வேலைக்காரியோட மகன் செல்வி அப்படின்றதுல இருந்து கலெக்டர் ஆகாஷோடைய அம்மா தான் செல்வி அப்படின்ற பேரை நீ அம்மாவுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். நீ அப்படி கொடுக்கறது மட்டும்தான் அம்மாவுக்கு வாழ்க்கையிலே நான் அடைஞ்ச மிகப்பெரிய பெருமை. நம்மளை ஏளனமாக பார்த்தவங்க முன்னாடி, நம்மளை பார்த்து சிரித்தவங்க முன்னாடி நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி செல்வி அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆகாஷ் இதை இனியாவுக்கு கல்யாணம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் தனக்குள்ளே ஒரு வெறியாக மாற்றிக்கிறாரு. கண்டிப்பாக அந்த வெறியில் அவர் படித்தார் அப்படின்னா அவர் ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இனியாவுக்கு வருவோம். இனியா தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஜெனியும் செலிவனும் சேர்ந்து தான் அங்கே கொண்டு போய் விட்டுட்டு வராங்க. அப்போ இனியா ரொம்பவே அழுகிறாங்க. அவங்களுக்கு தன்னுடைய அம்மா வீட்டை விட்டு போனதில் அவங்களுக்கு அதிகப்படியான வருத்தம் இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி தான் பாக்கியாவுக்கும் ரொம்பவே வருத்தம் இருக்குது. ஸோ இனியாவை விட்டுட்டு நம்ம ஜெனியும் செலியனும் கிளம்புறாங்க. அப்போ அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லி ஆறுதல் சொல்லி, நானும் உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ எனக்கு அப்படிதாம்மா இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே பழகிரும், நீ வருத்தப்படாத இனியா அப்படின்னு சொல்லி ஜெனி எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி அதற்கப்புறம் இனியாவை அங்கே விட்டுட்டு கிளம்புறாங்க. ஸோ இப்போ அதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே வீட்டிலேருந்து ஒருத்தராக கால் பண்ணுறாங்க. முதல்ல செலியன் கால் பண்ணுறாரு, அதற்கப்புறம் எழில் கால் பண்ணுறாரு, அப்புறம் கோபிநாத் கால் பண்ணுறாரு. இப்படி வரிசையாக கால் இனியாவுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ சரியாக பேச முடியல. அப்போ கோபிநாத் கேட்குறாரு, என்னடா ஆண் மட்டும் பதில் சொல்கிற, என்னடா உன்னை சுற்றி ஆளாக இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் எல்லாருக்கூடையும் சேர்ந்து சாப்பிட்டுட்ருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இனியா சொல்கிறாங்க. ஓகே வெரி குட், எல்லாருக்கூடையும் சேர்ந்து நல்லாவே மிங்கிள் ஆகிக்கோ, சீக்கிரமாக உனக்கு அந்த வீடு சீக்கிரமாக செட் ஆகிடும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லி அவங்களுக்கு ஒரு சிம்பிளான அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கப்புறம் தான் ட்விஸ்ட் ஆரம்பிக்க போகுது. அப்போ அவர் கேட்குறாரு, அதாவது இனியாவுடைய மாமனார் கேட்குறாரு, சுதாகர் சார், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா,
இங்கே பாருமா இனியா, உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே உன் மேலே பாசம் அதிகமோ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் எல்லாருக்குமே பாசம் அதிகம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு தெரிஞ்சிரும் உன் மேலே எல்லாருக்கும் எவ்வளோ பாசம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து ஒரு கேவலமான ஒரு பிளான் பண்ணியிருக்காரு இல்லையா, அந்த பாக்யலட்சுமியோட ரெஸ்டாரண்ட் தான் அவருக்கு வேணுமா. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக தன்னுடைய பையனையே அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி வைப்பாராம். அது மட்டும் இல்லாமல் இந்த அளவுக்கு சீப்பாக இவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன் இறங்கி போய் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக இவ்வளோ தரங்கட்ட வேலைகள்லாம் பார்த்து அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்குவாராம். என்னடா கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாமல் தான்டா ஸ்டோரி எழுதுறீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. சரி ஓகே, நடந்ததை நான் சொல்கிறேன், இவ்வளோ தான் நடந்தது. அப்போது இப்போ அவர் அந்த பேப்பரில் என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா, அந்த பத்திரத்தில் இனியாவுடைய கல்யாணத்துக்கு பாக்யலட்சுமி அவங்களுடைய அம்மா இந்த ரெஸ்டாரண்ட்டை கிஃப்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்காரு. ஸோ இப்போ பாக்யலட்சுமி ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறாங்க. அப்போ சுதாகர் அங்கே வர்றாரு. வந்துட்டு எனக்கு ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் வித்தவுட் ஐஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. அப்போ பாக்யலட்சுமி வந்துட்டு வாங்கன்னு கூட கூப்பிடலை. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இவர் மேலே நிறையா கோபங்கள் இருக்குது அப்படின்றதுனால வெளிக்காட்டவும் முடியலை. ஸோ இப்போ அவர் வந்து பேசுகிறாரு, சம்மந்தியம்மா என்ன வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிட மாட்டீங்களா, அவங்களுடைய சம்மந்தி நான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, சரி ஓகே நானே வந்துட்டேன்ல நானே சொல்கிறேன். இப்போ நேற்று வந்து நம்ம பேசிக்கிட்டோம் இல்லையா ஒரு சில விஷயங்கள், அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மாறாமல் நான் பேப்பரில் எழுதி கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் சைன் பண்ண டாக்குமெண்ட்டில் எழுதி கொண்டு வந்திருக்கேன், அதை ஒரு தடவை நீங்கள் படித்து பார்த்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கையில் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எடுத்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது பாக்யலட்சுமிக்கு பெரிய ஷாக். என்ன அப்படின்னா அதில் எல்லாமே உல்ட்டாவாக இருக்குது. அவர் சொன்ன விஷயங்கள் ஒன்று கூட அதில் இல்லை. அவர் வந்து எல்லாத்தையுமே மாற்றி எழுதியிருக்காரு. அதாவது இனியாவுக்கு வந்து இவங்க கிஃப்டாக கொடுத்த மாதிரி எழுதியிருக்காரு இல்லையா. ஸோ அதை பார்த்துட்டு பாக்யலட்சுமி பாவம் ரொம்பவே அதிர்ந்து போயிடுறாங்க. ஸோ இப்போ இதற்கப்புறம் பாக்யலட்சுமி என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல. அவங்க அவர்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக கேட்குறாங்க, நீங்கள் சொன்ன விஷயங்கள் என்ன, நீங்கள் இங்கே எழுதியிருக்க விஷயம் என்ன, எதற்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. பட் அவர் வந்து கோவமே படலை. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே பாருங்கள் மேடம், எனக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டு தேவைப்பட்டுச்சு, உங்ககிட்ட வந்து நான் நிறைய பணம் தரேன், 2 மடங்கு பணம் தரேன், 3 மடங்கு பணம் தரேன்னு சொல்லி நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். நான் கேட்கும் போதே நீங்கள் கொடுத்துருந்துருக்கணும். நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்க தேவையே இல்லை, உங்களுக்கும் நிறைய பணம் கிடச்சிருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, எனக்கு இல்லை நான் குறுக்கு வழியில் நீங்கள் வந்து வாங்கினாதான் நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சும்மா கொடுக்க வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு. பார்த்தீங்களா, உங்களை நினைக்கும் போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் வேறு வழி இல்லைல்ல, நான் உங்களுக்கு சும்மா வந்துட்டு என்ன பண்ண மாட்டேன், இதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அடம்பிடிக்காமல் இப்போ உங்கள் கையினாலே நான் என்ன பண்ணிட்டேன், இதை வந்து ஃப்ரீயாக வாங்கிட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அவர் வந்து நக்கலாக பேசுகிறாரு. இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது சீட்டிங், நீங்கள் பண்ணுறது மிகப்பெரிய துரோகம், நம்பிக்கை துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பாக்யலட்சுமி கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. பட் அதை வந்து கொஞ்சம் கூட இவர் என்ன பண்ணலை, காதிலே வாங்கலை. ஆமாம் சீட்டிங் தான், ஆமாம் ஏமாத்தினேன் தான், என்ன பண்ண போகிறீங்க, இதுக்கப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட் எஸ்என்சி குரூப் கீழே தான் வந்துட்டு நடக்கும். இந்த ரெஸ்டாரண்ட்டோடைய இதற்கு முன்னாள் ஓனரான பாக்யலட்சுமிக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடுறாரு. ஸோ பாக்யலட்சுமிக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல, பாவம் அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. இதெல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், உங்களுக்கு இதில் எந்த சந்தேகம் இருந்தாலும் தயவு செய்து என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, இவர் இருக்கார் இல்லையா, இவர் வந்து என்னுடைய வக்கீல், இவருடைய நம்பர் வாங்கிக்கோங்க, அவர்கிட்ட எதுவாக இருந்தாலும் கேட்டுக்கோங்க, மற்றபடி என்கிட்ட நசன்னு நீங்கள் எதுவும் வர வேண்டாம், உங்களுடைய பொண்ணுடைய லைஃப் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயத்தை இதோட முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பாக்யலட்சுமிக்கு ஒரு வார்னிங் மிரட்டல் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ இப்போ பாக்யலட்சுமி என்ன பண்ண போகிறாங்க, அவங்களுடைய பொண்ணுடைய வாழ்க்கைக்காக அவங்களோட ரெஸ்டாரண்ட்டை முழுவதுமாக இழக்க போகிறாங்களா அல்லது எதிர்த்து போராட போகிறாங்களா அப்படின்ற மனக்குழப்பத்தில் இருக்கிறாங்க. அப்போ வீட்டுக்கு வர்றாங்க, இனியா வந்திருக்கிறாங்க. இனியா வந்தோடனே அவங்க அம்மா வந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சி அம்மா மிஸ் யூமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்காக பேசுகிறாங்க. ஸோ இப்போ இனியாவுக்காக பாக்யலட்சுமி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நோக்கி தான் கதை நகர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இனியா கிளம்புனதுக்கப்புறம் கண்டிப்பாக பாட்டியையும் சரி கோபிநாத்தையும் சரி இனியா சும்மா விட போகிறதே கிடையாது, பயங்கரமாக சண்டை போட போகிறாங்க.
ஏன்னா அவங்க 2 பேர் தான் இப்படி ஒரு நிகழ்வு பாக்கியலட்சுமியோட லைஃப்பில் நடந்ததுக்கு முக்கியமான காரணம் அப்படின்றதுனால கண்டிப்பாக அவங்கள சும்மாவே விடமாட்டாங்க அப்படின்ற விஷயம் நமக்கே ரொம்ப நல்லா தெரியுங்க. ஸோ பாக்யா என்ன பண்ண போகிறாங்க, இதற்கப்புறம் அவங்க பாவம் எப்படி இந்த சூழ்நிலையை சமாளிக்க போகிறாங்க அப்படின்றத நோக்கி தான் எபிசோட் நகர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.